ஹாய் ஹலோ வித் கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ த சீக்ரெட் புக்கோட சாப்டர் 4 என்னென்னு ரிவீல் பண்ணிட்டா, அதாவது ரெண்டு விஷயத்தை தான் பேஸ் கான்செப்டாக ஆத்தர் சொல்லியிருக்காரு. கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன். ஸோ கிராட்டிடியூட் வந்துட்டு என்னென்னா, நம்ம எந்த விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக இருக்கோமோ, எந்த விஷயத்து மேலெல்லாம் நம்ம கிராட்டிடியூட் காட்டுறோமோ அது மேலே நமக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்கும், அதோட பாசிட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடிக்கடி ரொம்ப கிராட்டிடியூடாக நம்ம இருக்கணும், ஸோ நிறையா விஷயத்துக்கு நம்ம தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ ரெண்டாவது விஷயம் விசுவலைசேஷன். ஸோ இது வந்துட்டு நம்ம லைஃப்பில் எது வேணும், நமக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதாவது விஷுவலைஸ் பண்ணணும். இந்த இந்த மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து லைவாக நான் இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு இப்போ சும்மா வாக் போகும்போதும் சரி, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதும் சரி, சும்மா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். அதாவது நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலேஜில் போயிட்டு ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குற மாதிரி, இல்லை ஸ்பீச் கொடுக்குற மாதிரிலாம் அடிக்கடி நானே நினச்சிப்பேன். ஸோ அந்த விஷயம் தான் என்னை இப்போ இந்த ஒரு லெவலில் வச்சிருக்கு. அப்படிங்கும்போது இட் வாஸ் ரியலி அ ஷாக்கிங்னே நான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு கெஸ்ட்டாக போகும் போதோ, இல்லை நான் போய் ஏதாவது ஒரு காலேஜில் ஸ்பீச் கொடுக்கும் போதோ வந்துட்டு இப்போ லைவா இது ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வருது. ஸோ அது எதனால அப்படின்னா, நான் ஆல்ரெடி என் லைஃப்ல வந்துட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஆல்ரெடி நான் உணர்ந்து அந்த விஷயத்த வந்துட்டு நான் இமேஜின் பண்ணனால தான் இப்போ அந்த விஷயம் எனக்கு வந்துட்டு நடக்குது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் உண்மைதான். ஸோ என்னை கேட்டால் அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லிவ் பண்ணணும். நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே உணர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இப்போ இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. லைவாக நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அப்படி தான் இருக்க மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக அந்த விஷயம் வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. அன்டில் தட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.